ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், எத்தனை நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 50 டேஸ் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. 50 டேஸ் எல்லாம் கிடையாது, 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான். அதுதான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் இதுவா முடியும். அதுக்கப்புறம் நம்ம அகைன் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனாலதான் சொல்றேன். ரொம்ப தூரமா இருந்தாலும் நமக்கு நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆனது, அது 1 கிலோ 2 கிலோ தான் நமக்கு வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம போயிட்டு ஒரு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்லதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா உங்களை மாதிரி நான் ரெசிபி மட்டும் செஞ்சு சாப்பிடுறேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை உங்களுக்கு டெய்லி நான் போஸ்ட் பண்ணும் லாங் வீடியோ. அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அதனாலதான். ஸோ 30 டேஸ் தான் வந்து பண்றோம். சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொன்னு என்னமோ கேட்டிருந்தாங்க. சரி, வாங்க இதுல பார்ப்போம். தமிழ் மூவிலாம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் மூவி தான் ஓடுதா சிஸ்டர்? நீங்க பாக்குற மூவி எல்லாம் தமிழ்ல தான் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆமா, தமிழ்ல தான் வந்து போடுறாங்க. தமிழ் லாங்குவேஜும் இங்க வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு 10 நாள் அவ்வளவுதான், 10-15 நாள் தான் மேக்சிமம் வந்து இருக்கும் ஓடுறத பொறுத்து. நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப நாள் ஓடுது இல்ல, 100 டேஸ் அந்த மாதிரிலாம் இங்க வந்து போட மாட்டாங்க. அதனாலதான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறது. தமிழ் ஒரு சில தேட்டர்கள்ல மட்டும்தாங்க போடுவாங்க. ஒரு சில தமிழ் படம்லாம் கொஞ்சம் தூரமா போடுவாங்க, அங்கெல்லாம் போய் வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் நாங்க வந்து போயிருக்கோம். ஒரு ரஜினிகாந்த் சார் மூவிக்கு போயிருந்தோம். அப்படித்தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த மூவி கொஞ்சம் ஓரளவுக்கு, இதுவுமே வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராவலுங்க. அதை விட இன்னும் தூரத்துல எல்லாம் போடுவாங்க ஒரு சில நேரம். அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். இப்போ ஒரு சிலது இங்க பக்கத்துலயும் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ் சங்கம் வந்து இங்க வந்து இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவதுன்னா அந்த கொஞ்சம் அந்த படம் ஓடி இங்க எடுத்ததுக்கு அப்புறம் போடுவாங்க. அந்த மாதிரி அங்க வந்து ஃப்ரீயாவே வந்து தமிழ் சங்கத்துல வந்து போடுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஃப்ரீன்னு சொல்லவும் ரொம்ப கிரௌடு கூட்டம் ஆயிடுமா, நம்ம அங்க போய் பார்க்கவே முடியாது. நின்றுட்டு அப்புறம் கீழே உட்காந்துலாம் பாப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நின்றுகிட்டே பார்ப்பாங்களாம் மேக்சிமம். அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைங்க எல்லாம் வச்சு அது சரியே வராது. ஸோ அது வரையும் இது வரைக்கும் நான் அங்க போனது கிடையாது அந்த மாதிரி மூவிக்கு. ஆனா தமிழ் சங்கத்துக்கு நான் வந்து போயிருக்கேன். நல்லா இருக்கும். அங்க வந்து திருவள்ளூர் சிலை எல்லாம் வச்சு சூப்பரா, அங்க வந்து இந்த பொங்கலுக்கு அதுக்கப்புறம் உமன்ஸ் டேக்கெல்லாம் வந்து சூப்பரா வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க. நல்லா இருக்கும். ஸோ அதான், அதனாலதான் அங்க தமிழ் மூவி இங்க போட்டுருவாங்க. தமிழ் மூவி தான் போடுவாங்க. அப்புறம் ஹிந்தி லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து லவ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், கண்மணி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. லவ் யூ சிஸ்டர், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வார்த்தையில ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. அது எனக்காக நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அக்கா, எனக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலா நம்ம வந்து எனி டைம் முன்னாடிலாம் வந்து நம்ம அடகு கண்டபடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இனிமே எல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு. நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இல்லைன்னா வெயிட் வந்து கெயின் தான் ஆகும். சரிங்களா? கண்ணு ஏதோ தண்ணி நிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு தோண்டிட்டு இருக்காது, தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து எடுத்தேன்னா ஸோ அதான். சரிங்களா? அதனால நம்ம வந்து ரெகுலரா கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டா வந்து பண்ணணும். சரிங்களா? சம்டைம் இந்த வெயிட் வந்து கெயின் ஆகுதுன்னு மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க. சம்டைம் பிளக்சுவேஷன்ஸ் கூட ஆகலாம். சோ அதுல நீங்க இது பண்றீங்களா இல்ல என்ன மீனிங்ல நீங்க எனக்கு கேட்டீங்கன்னு தெரியல. ஆனா கரெக்ட் ப்ராப்பர் டயட் வந்து இருக்கணும். சம்டைம் இந்த பீரியட்ஸ் டைம் நம்மளோட பாடி கண்டிஷன் சம்டைம் வந்து பிளக்சுவேஷன்ஸ் வந்து வெயிட் வந்து அதிகமா கட்டுறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டைம்ல வந்து நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஆடி பூரம் சொல்லிட்டு நிறைய பேர் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ், அம்மாச்சிக்கும் வேலை, இதுங்களை 2 பேரும் இழுத்துக்கிட்டு நான் எங்கிட்டுங்க போறது. ஐயோ, என்னைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்க. ஆனா அது வந்து அவ்வளவு தூரம்
வீடு இழுத்துட்டு போய் அதுக்கு அது ஒரு இடத்துக்கு நான் கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு இடத்துக்கு போறதாவே வர இரிட்டேட் ஆகுதுங்க. இப்ப நம்ம இந்த வீட்டுல நம்ம எல்லா வேலையும் நம்ம தான் பண்றோம், நம்ம தலையிலதான் அந்த வேலை இருக்கு. அப்ப அதை முடிச்சுட்டு போகணும், ஏன்னா நம்ம போயிட்டு வர லேட் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணணுமா, சோ அதனால பிள்ளைங்களை 2 பேரையும் நான் இழுத்துட்டு போறதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி நான் போனதே கிடையாதுங்க நானு. சோ ஏன்னா 2 பசங்களுமே ஹஸ்பண்ட் வந்து இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டவோ ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாங்களா, கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மாச்சி தூக்கிக்குவாங்க. தருண 2 பேருமே என்னை தூக்க விட்டதே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த டிபெண்டன்ட்லயே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம். நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் தான் 2மே. சோ அதுலயே நீ தூக்காத வெயிட் அந்த தூக்க வேணாம்னு சொல்லியே குழந்தை பிறந்ததுல இருந்தே நான் கொஞ்சம் தூரம் கூட தூக்கிட்டு போனதே இல்லைங்க நான் இது வரைக்கும். அந்த மாதிரிங்க வெளியில போனா கூட கைப்பிடிச்சு கூட மேக்சிமம் அது கூட ஹஸ்பண்ட் தான் கைப்பிடிச்சு கூட கூட்டு போவாங்க. அப்படி அவர் பிள்ளைய பாத்துக்குவாரு, நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபுல்லா நம்ம தான் பாத்துக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி வெளில போனா எனக்கு மால் இந்த மாதிரி எதுக்கு எங்க போனாலுமே நான் வந்து எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்க விடுவாங்க. என் மாமியாரா இருந்தாலும் சரி, அதான் என்னோட அம்மாச்சி தான், எங்க வீட்டுக்காரரும் அப்படிதான். சோ இப்ப வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டாங்களா, அதனால எங்க அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சியும் நானும் ஃப்ரீ, அவங்க அப்பா கிட்டே 2 பேரும் இருந்துப்பாங்க. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சையத் அலி இம்ரான் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். அப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு டிப்ஸ் ரெசிபிஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஸோ சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ கவலையே படாதீங்க, சூப்பரா வெயிட் லாஸ் பண்றோம். அதற்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடர்ந்து முயற்சிக்கிறதும் கரெக்டா முயற்சிக்கிறதும் தான் வந்து பலன் கொடுக்கும். ஸோ அதனால நல்லபடியா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் மில்க் வந்து புரோட்டீன் தானே, பால் வந்து புரோட்டீன் தானே, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. புரோட்டீன் தான், மில்க் வந்து புரோட்டீன் தான், ஆனா அதுல வந்து ஃபேட்டும் அதிகமா இருக்கு. சோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஃபேட்டுமே அது வந்து குட் ஃபேட் தான், அதுவுமே ஒரு அளவு தான். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் பால் நம்ம குடிக்கிறோம்னா அதுலயே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட முடியுமா? முடியாது. சரிங்களா? சோ அந்த மாதிரிதான். சோ அதுக்காக தான் நம்மளோட பாலை நம்ம வந்து அவாய்ட் பண்றோம். நமக்கு அதுக்கு ஏத்தாப்புல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து கேர்டு, பட்டர் மில்க், அதாவது தயிர், மோர் எல்லாம் வந்து சாப்பிடலாமா கேட்டீங்க. கடைஞ்ச மோர் தயிருமே வந்து 1-2 ஸ்பூன் தான் நான் சொல்லுவேன், அதிகமா எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்வேன். அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி மோர் வந்து நல்லா கடைஞ்ச மோர் மாதிரி குடிக்கலாம். சரிங்களா? அப்புறம் கடையில வாங்குற தயிர், மோர் வந்து சாப்பிடலாமா? அப்பப்ப அளவா தானே எடுத்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ட்ரை பண்ணுங்க, முடியாத பட்சத்துக்கு கடை. ஓகேங்களா? சாப்பாட்டு அளவை குறைக்காம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா, அப்படி ஒரு வழி இருந்திருந்தா நான்லாம் ஏங்க இப்படி பட்டினி கிடையாது, இப்படி ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வர போறேன். நான்லாம் வந்து சும்மாவே சொல்லணும்னா நல்லா வந்து சோறு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோறோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு குழம்போட வகையே அவ்வளவு டேஸ்டா தான் இருக்கும். அதுக்கு 2 தட்டு சோறு எல்லாம் போகுதுன்னு சொல்லி ஒரு சில குழம்புங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல யூடியூபர்ஸ், ஒரு ரெசிபிஸ் எல்லாம் போடும்போது அந்த மாதிரிதான். சோ என்ன அப்படின்னா, இங்க வாயை கட்டணும், நம்ம கொஞ்சம் அளவா எடுத்துக்கணும். நமக்கு வந்து பொதுவாவே நம்ம சொல்லணும்னா நம்ம பாடிக்கு இவ்வளவுதான் தேவை, ஆனா நம்ம ஆசைக்காக தான் இவ்வளவு சாப்பிடுறோம். சரிங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதுதான். சோ நம்ம பாடி வந்து நார்மலா இருக்கிற நம்ம உடம்பு இருக்கலாம், நமக்கு ஒரு டயத்துல நமக்கு வந்து பாடி வந்து கெயின் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம அன்ஹெல்தியா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் முக்கியம். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டு நம்மளோட பாடிக்கு தேவையான அளவு நம்ம கரெக்டா எடுத்தாவே போதும். சோ அததான் நம்ம வந்து பண்ணி வெயிட் லாஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிச்சதுதான் அவ்வளோ அதிகமா சாப்பிடுறது. ஆசை குறைச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி நல்லா குடிங்க. அப்புறம் கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டா குறைக்கலாம். சரிங்களா? அதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே குறைக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஃபுட் கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ. சரிங்களா? ஃபுட் கண்ட்ரோல், அதுதான் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ். சரிங்களா? அதனால இப்படி ஒரு நினைப்புல மட்டும் இருந்துடாதீங்க சிஸ்டர். சரிங்களா? சப்பாத்தி வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம்.
எதுக்காக நிறைய பேர் வந்து சப்பாத்திலையும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ரைஸ்லயும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. ஆனா ரைஸ்ல வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. ஆனா சப்பாத்தில கொஞ்சம் ஃபைபரும் சேர்த்து இருக்கு. சோ ஃபைபர் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சுகர் உள்ளவங்களுக்கு, இப்ப இந்த வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆளுங்க என்ன பண்றது, 5-6 சப்பாத்தி சாப்பிடுறது. அதுதான் கூடாது. எதுவுமே அளவு. 2 சப்பாத்தி கரெக்டா இருக்கும். குட்டி குட்டியா போட்டீங்கன்னா, மதியமா சாப்பிடுறீங்கன்னா குட்டி குட்டினா 3 சப்பாத்தி, பெருசா இருக்குன்னா 2 சப்பாத்தி முடிஞ்சிச்சு. அது கூட நிறைய வெஜ்ஜிஸ் வச்சு சாப்பிடணும். இப்ப சப்பாத்தியுமே எப்படி சாப்பிடணும்ன்ற ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி தால் பண்றோம்ல, பருப்பு, ஏதோ ஒரு பயர் குழம்பு அந்த மாதிரி. இப்போ நல்ல எண்ணெய போட்டு ஒரு கிரேவி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாமே ஃபேட்டை அதிகரிக்கும். சரிங்களா? தால் ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கிரேவி பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடலாம். ஒரு சிக்கன் கிரேவி, ஏதோ ஆயில் நல்லா அதிகமா போட்டு ஒரு சிக்கன் கிரேவி, அது கூட ஒரு 4 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர லாஸ் ஆகாது. சரிங்களா? அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப சப்பாத்தி கூட நம்ம வந்து தால் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்ப பன்னீர் கிரேவியுமே நம்ம எடுத்துக்கிறோம்னா பன்னீர் கிரேவியுமே அளவா தான் இருக்குது. ஒரு 4-5 பீஸ் எடுத்தாவே நம்மளோட இதுக்கு போதும். சின்ன சின்ன துண்டு, அதுவே நமக்கு வந்து 4-5 பீஸ் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம். சோ இந்த மாதிரிதான். சரிங்களா? ப்ராசஸே என்னன்னா அளவா எடுத்தா போதும். நம்ம பாடிக்கு அது போதுமான அளவு. சரிங்களா? 1 மணி நேரம் கண்டிப்பா வந்து வாக்கிங் வந்து பண்ணிருங்க. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஆமா, அவ்வளவுதான். அதுக்காக ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேணாமானா அப்படிலாம் கிடையாது. உங்களால முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுங்க. அது இன்னுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். சரிங்களா? வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா பாருங்க. சூப்பரா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருந்தீங்க. அவங்களோட வெயிட் எல்லாமே டீடைல்டா ஷேர் பண்ணி நீங்க இவ்வளவு குறைக்கணும் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. சூப்பரா குறைச்சிடலாம். இன்னுமே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ இதுதான் இந்த 30 டேஸும் நம்ம வந்து ரொம்ப வைராகியமா நம்ம இருந்து குறைக்கிறோம். சரிங்களா? உங்களோட நானும் வந்து ரெடியா இருக்கேன். சரிங்களா? நல்லா வேர்த்து கொட்டுறீங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க பேரு ஜெமினி அண்ணா. அவங்களுக்கு வந்து 29 ஜூலை 29 அவங்களுக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. லைஃப் லாங் நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, இருந்தாலுமே அவங்க பையனுக்கு கொஞ்சம் முடியலைன்றதுல வந்து அவங்க இருக்காங்க. இருந்தாலும் நீங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரேயர்ஸ் கொடுங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளோட வெயிட். 61 ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு பாருங்கள். 2-3 நாளாவில் ஒரு வாரமாகவே ரொம்ப சீட்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ தான் அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட வந்து சுடுதண்ணி போட்டு குடிச்சாச்சு வித்தவுட் எனி சுகர். சரிங்களா? அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ரவை தான் வந்து வறுத்துட்ருக்கேன் நான். ரவை உப்புமா பண்ணலான்ட்டு. ஸோ அது கூடவே வந்து வதக்கு சட்னி மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி தான். கொஞ்சம் கொத்தமல்லி தலைலாம் போட்டு வதக்கி விட்டு அதை ஆற வச்சாச்சு. உப்புமாவும் நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னா சூப்பராக வந்து வருங்க. ஸோ அது மாதிரி வறுத்துட்டு உப்புமாவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பாலும் ஆற்றி கொடுத்துடலான்ட்டு அவருக்கு வந்து ஆற்றி கொடுத்தாச்சு. பயங்கர வெக்க, அதனால தான் ஜன்னல்லாம் நல்லா திறந்து விட்டுட்டு குக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தம்பிக்கு ரவை உப்புமா சட்னியெல்லாம் வச்சு பேக் பண்ணி, அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாரா, அப்புறமா வந்து கிளம்பியாச்சு அவர் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து உப்புமா சட்னி அப்புறம் காஃபி இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க.
நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். 1-2 கிலோ தான் எனக்கு இது பண்ணணும். ஸோ நான் வந்து பொதுவாகவே ஆக்டிவான ஆள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும். அதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவரையும் அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 பாதாம் அளவுக்கு வந்து நான் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே வந்து தோல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் கேரக்டராக இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே ஃப்ரூட்டாகவும் வெஜிடபிள்ஸாகவும் சாப்பிடும்போது நிறைய நார்ச்சத்து நமக்கு ஃபைபர் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஜூஸ் பண்ணி குடிக்கிறதோ இப்படி சாப்பிட்றது. ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக எடுத்துகிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய்லாம் வச்சு பின்னி போட்டாச்சுங்க. அப்போ தான் வந்து நல்லா இருக்குது. இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரையான மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடுது. அப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அம்மாச்சிக்கு எப்பயும் காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலைக்கு வந்து அரிசியை ஊற போட்டுடலான்னு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு போய் துணி எல்லாத்தையுமே போட்ட மிஷினில் போட்டுடலான்ட்டு நேற்று வேறு போடலை நம்ம. ஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு வந்து இது இருக்கு இல்லையா பாலக்கீரை வந்து பருப்பு போட்டு பண்ணலான்ட்டு தான் அதுக்காக குக்கரில் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எங்கிட்ட கீரையை அதை வச்சு விட்டுட்டு கீரையை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருந்தேங்க டக்கு டக்குன்னு. இந்த கீராயிர வேலை மட்டும் பெரிய வேலைங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். குக்கர் இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 முட்டையும் வேக போட்டிருந்தேன் நான். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடியாக இருக்கு. அதில் வந்து நம்மளோட கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஸோ அதனால் குக்கர் ஓப்பன் பண்ணியே தான் ஃபஸ்ட் பருப்பு மட்டும் வேக வச்சிட்டோம்னா டக்குன்னு இந்த பாலக்கீரைலாம் டக்குன்னு சுருண்டுரும். பாருங்களேன் தண்ணி இதெல்லாமே வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு ஒரு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ரெடி ஆயிடும். தாளிச்சிட்டு அதை அப்படியே வந்து ஒரு கடாயில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கவனை வந்து ஆட்டோக்கார பையா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்களேன் செம்மையாக இருக்கு பாருங்கப்பா. இந்த பாலக்கீரை தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறமா குக்கரை டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து சோறுக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் நான் இந்த சைடு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு குக்கரும் நல்லா வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணால் சாதம் வந்து சூப்பராக வந்து சுட சுட நல்லா பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. அரிசியை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தான் அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் வந்து தால், முட்டை அவிச்சது, ஊறுகாய் கொஞ்சம் வச்சு சாதம்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். காலையிலே ரவை உப்புமா வந்து எனக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு அவிச்ச முட்டை, அந்த கீரை நிறைய பருப்பு போட்டதை வச்சு சூப்பராக வந்து மதிய லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கையோட வந்து இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து துணி அப்பதாங்க காய போட்டிருந்தேன். டக்குன்னு வந்து கொஞ்சம் தூத்தல் போடுற மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் வந்துருச்சு மழை. அப்புறம் அள்ளிட்டு போய் உள்ள போட்டுட்டேன். அப்புறம் மழையே காணோம். அதுக்கப்புறம் சரி இருந்தாலும் உள்ள போட்டுட்டு நல்லா ஃபேனை போட்டாச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால காஞ்சிரும்ட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு 5 மணிக்கு தான் எனக்கு டியூஷனு. ஸோ அதனால அவனை வந்து விடுறதுக்காக போனேன். இங்கே பாருங்களேன் சின்னது எப்படி நின்றுட்டு இருக்குன்னு. அப்புறம் அவனை விட்டுட்டு வந்துட்டு சரின்னு ஒரு இளநீ இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து ஈவினிங் டயத்துக்காக குடிச்சிக்கலாம். ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படலை. ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிடுங்க. அதுவும் ஹெல்த்தியாக அந்த கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி சாப்பிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி அப்புறமா வந்து இளநியை குடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு அவங்களுக்கெல்லாம் சிப்ஸ் வச்சு கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா சரி சப்பாத்தி மாவு தான் வந்து பிசைஞ்சிட்டு இருக்கிறேன் நான் நைட்டு டின்னருக்காக. எப்போவுமே வந்து கோதுமை மாவு, தண்ணி, உப்பு அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வந்து போட்டு பிசைய மாட்டேன். நல்லா அழுத்தி பிசையணும் அவ்வளோதான். அப்புறம் பிசைஞ்சு வச்சுட்டு மற்ற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்போம்ல வீடியோ, அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கவனையும் டியூஷன் முடிஞ்சிருச்சு. அவரையும் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி டின்னர் டைம் ஆச்சு. 6:30 to 7 முடிச்சிருங்க. சரிங்களா? டின்னரை சப்பாத்தி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான். அதை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது வந்து முட்டை சப்பாத்தி மாதிரி சும்மா அப்படியே போட்டுக்கிறது. எண்ணெயே இல்லை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்ணெயே யூஸ் பண்ணாதீங்க. அந்த சப்பாத்தி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்ட ஒரு முட்டை சப்பாத்தி, அது கூட வந்து அந்த பாலக்கு கீரை இருக்குல்ல
இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய போட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சுங்க. நைட்ல கீரை சாப்பிட்டா வந்து செட் ஆகாதுன்னு சொன்னீங்க, நாங்களாம் பழகிடுச்சுங்க, நாங்களாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா, ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி எல்லாமே போட்டு வச்சிடலான்ட்டு போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த கீரை ஊறுகாலாம் வச்சு கொடுத்துட்டேங்க. முடிச்சாச்சு வேலையை. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நைட்டு கடைசியாக குடிக்கிறதுக்காக வந்து சீரகமும் சோம்பும் சேர்த்து வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. காலையில வந்து ஒரு தடவை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இல்ல சீரகம் தனியா சோம்பு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுண்ட வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அப்படியே வந்து வெது வெதுப்பா குடிச்சுக்கிற வேண்டியதான். நைட்ல வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க, சரிங்களா? இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த மிக்க மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.